இந்த வீடியோ பாருங்களா, இது 5 தலை பாம்பு தானே. ஆனா இது கரெக்டா 5 தலை இருக்கான்னு வீடியோல கரெக்டா தெரியல. ஆனா இது ஒரு தலை கிடையாது. கண்டிப்பா இந்த பாம்புக்கு 2 அல்லது 3 தலை இருக்கு. ஆனா இந்த பாம்பை பாருங்களா எவ்வளவு குட்டியோண்டு இருக்குன்னு. நான் நேர்ல வந்து 2 தலை பாம்பெல்லாம் பாத்திருக்கேன். ஆனா 5 தலை எல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் இல்ல, நிறைய பேர் 5 தலை பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 தலை ரேரா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. இதை பார்க்கும்போது 5 தலை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் இந்த மாதிரி வித்தியானா காமிச்சிட்டு தான் இருக்காங்களா? குரங்கு, நாய், பாம்பு, இந்த கீரி பிள்ளை, இந்த மாதிரி அனிமல் எல்லாம் வச்சுட்டு நிறைய வித்த காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, சட்டப்படி குற்றமாகும். என்னடா இது டைனோசருங்களா திரும்பி வந்துருச்சான்னு இந்த வீடியோ பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா வீடியோ பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் டைனோசருங்க குட்டி கிடையாது, ஏதோ காட்டு போன மாதிரி இருக்கு. வீடியோவை எடுத்து வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி நம்மள குழப்பம் பண்ணி விட்டுருக்காங்கப்பா. நம்ம மூளையை இந்த வீடியோ எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுதுன்னு பாருங்களா. இந்த 2 கலருக்கு நடுவுல உங்க விரல வச்சு பாருங்க. அந்த கன்ஃபியூஷன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு உயரத்தை பாக்குறதுக்கே நமக்கு பீதியா இருக்கு. அங்க வேலை செய்யற ஆளுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த நம்ம நின்னோம்னா மயக்க கூட வந்துடும். எவ்வளவுதான் ட்ரைனிங் இருந்தாலும் இந்த வேலை செய்யறதுக்கு தனி பில்லே வேணும். நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க உயிரை பணைய வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. வழக்கம் போல கட்டாம எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல கட்டியிருக்காங்க. இதை இவங்க தெரியாம கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சதான் கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ பாருங்களா, இந்த காரை ஏதோ ஃபன்னியா ட்ரை பண்ணிருக்காங்க. அதை கொண்டு போய் ஏதோ ஒரு பள்ளத்துல விட்டுருக்காங்க. ஆனா அது ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. இவ்வளவு காஸ்ட்லியான காரை எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க? ஏதோ பண்ண போய் எங்கேயோ சிக்கிக்கிச்சு.